வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் உங்களுக்கோட ஸ்வாகதம். இன்றைக்கி நம்ம சமையல் பண்ண போகிறது பாலக் ஆலு ஆலு பாலக்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு பாலக் ஸ்பினாச் இருக்குதுல்ல, அதை ஒரு பஞ்ச் வாங்கியிருக்கேன். அதை நல்லாவே கழுகிட்டு அப்படியே கேஸ் ஸ்டவ்வில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறேன். ஒன்றுமே பண்ணல, அதை அப்படியே தண்ணி விட்டுறோம். அதை அப்படியே நல்லாவே ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துட்டு நமக்கு கொஞ்சம் ஆற வைக்கணும். ஆற வச்சக்கப்புறம் இதை கட் பண்ணலாம். சின்ன சின்ன பீஸாகவே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நான் பண்ண மாதிரி நீங்கள் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணுங்க. அதை பேஸ்ட் பண்ணிடாதீங்க. என்ன ஒரு முறுமுறுமாவாக வச்சுருங்க, சரியா? அப்படியே அது நல்லாவே பேஸ்ட் பண்ணாமல் ஒரு ரஃப் கன்சிஸ்டன்சியில் வச்சுட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு பண்ணுறதுக்காக கொஞ்சம் மசாலா எடுத்துக்கிறோம். நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, அந்த பேஸ்ட் பண்ணியிருக்கிற பாருங்கள் நான் எப்படி அந்த பாலக்கை. அதுக்கப்புறம் வேண்டிய எல்லாமே நமக்கு சமையலில் வேண்டிய எல்லாமே மிளகு, வெங்காயம் அப்படி எல்லாமே எடுத்துகிட்டு மசாலாவை போட்டுட்டு, இந்த கடை மசாலா, ஸ்டார் மசாலாலாம் இருக்குதுல்ல, அதை போட்டுட்டு கொஞ்சம் நான் அப்படியே ரோஸ்ட் பண்ணிடுவேன், சரியா? அதுக்கு பாருங்கள், மிளகா போட்டிருக்கேன், ஜீரகம், கடுகு அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்கேன், கொஞ்சம் வெளுத்துள்ளி போட்டிருக்கேன், ஜிஞ்சர், கார்லிக்கு, இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம். எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறேன். ஆனால் தெரிகிற மாதிரி தமிழில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆனால் நீங்களும் பார்க்குறீங்களே என்னோடய வீடியோ, அப்புறம் உங்களுக்கு புரியும்ல நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. அப்படியே பாருங்கள், அந்த வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுறோம். அது அப்படியே கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு வரையும் அப்படியே அந்த கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, உங்களுக்கு வேணும்னா அந்த நான் போட்டிருக்க பாருங்கள், அந்த ஸ்டாரு, அந்த கடை மசாலா, அதை நான் அப்படியே வெளியில் எடுத்துடுவேன். என்னென்னா நமக்கு சாப்பிடும்போது அதே கடை மசாலா அப்படியே வாயில் வந்துடும். அப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பியூரி இருக்குது, தக்காளி அப்படியே நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் மிக்சியில் போட்டுட்டு, அந்த தக்காளி பியூரியை போட்டுட்டு அப்படியே நான் கொஞ்சம் நேரம் நல்லாவே சூடாக்க வச்சுருவேன். அப்படி நல்லா அதில் தெளித்து வந்துடும். பாயில் பண்ணி இப்படி நல்லாவே வந்ததுக்கப்புறம் நான் எல்லா மசாலாவை போடுவேன். அந்த என்னெல்லாம் மசாலா போடுறேன்னு நீங்களும் நல்லாவே பாருங்கள். உப்பு, மிளகா பாருங்கள், மிளகா பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன தனியா பவுட்ருன்னு சொல்லுவாங்க, மஞ்சள் பாருங்கள், உப்பு நான் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். என்னென்னா நம்மளோட பாலக்கில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதுக்காக தான் நான் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அப்படியே நமக்கு லாஸ்ட்டில் நமக்கு டேஸ்ட்டில் உப்பு கம்மியாக இருக்குதா ரொம்ப இருக்குதுன்னான்னு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கலாம் மேலே, ஓகே? அப்படியே அதை பாருங்கள், நல்லா இப்படியே பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பார்த்தீங்களா பாலக்கை நான் போட்டுட்டேன். அந்த கொஞ்சம் வீடியோ அங்கே மிஸ் ஆயிடுச்சு. இது பாலக்கை போட்டுட்டு அப்படியே நான் அந்த பாயில் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இருக்குதுல்ல, அதை போட்டுட்டு அப்படியே நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 5 மினிட்டுக்காக திரும்பி அப்படியே நல்லாவே சூடாக்க வச்சுருவேன். கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இதில் கன்சிஸ்டன்சி திக்காக இல்லாட்டி இப்படியே வேணும்னா வைக்கிறதுக்காக நீங்கள் தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சம். இது நாங்கள் பார்த்திங்கன்னா நான் கரம் மசாலா தான் போட்டிருக்கேன். கரம் மசாலா போட்டுட்டு அப்படியே நான் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் திரும்பி அதை சூடாக்க வச்சுடுவேன், சரியா? அப்படியே பாருங்கள், அந்த கரம் மசாலா தான் நான் உங்களுக்கு, அதுக்காக எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு. அப்போ நான் அப்படியே டேஸ்ட்டுக்காக உப்பை போட்டு வச்சுருக்கேன். திரும்பி அப்படியே டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் திரும்பி அதை நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். திரும்பி பாருங்கள், என்னோடய பாலக்காலும் ரெடியாக இருக்குது, சப்பாத்தி கூட